ஏசாயாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 12லிருந்து 15 வரைக்கும் யாராவது வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய விடுவெள்ளியே, ஆமென். நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஆமென். நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதய. நல்லா கேளுங்க, இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் சரியா சொல்லுது. பிசாசு யாருன்னு முதல்ல தெரியணும். நமக்கு பிசாசு யாருன்னு தெரியாது, தெரியுமா? பிசாசு யாருன்னு கேட்டா என்ன சொல்லி, பிசாசு. தேவனுக்கு முப்படை இருந்துச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் முப்படைகள் இருக்குது. இன்க்ளூடிங் இந்தியாவுக்கு கூட முப்படை இருக்குது. முப்படை என்பது தரைப்படை, ஆகாயப்படை, கடற்படை. இதுதான் முப்படை. இந்த முப்படைகளுக்கும் 3 பேர் தலைவராக இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இந்த 3 பேருக்கு தலைவராக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லா நாட்டிலையும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்க. இருக்கட்டும், நல்லா புரிஞ்சுடுங்க. இது போல தேவ சமூகத்தில் முப்படை உண்டு. முப்படையினுடைய தலைவர்கள் யாரு அப்படின்னா, காபிரியல், மிகாவேல், லூசிபர். இவங்க 3 பேரும் முப்படை தளபதிகள். இந்த லூசிபரை குறித்து என்ன சொல்லுது அப்படின்னா, இவன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. இது காலை நேரத்தை வானத்து நட்சத்திரத்தின் மூலமாய் உனக்கு அடையாளம் காட்டுவது. ஒரு நட்சத்திரத்தின் பேர் தான் விடிவெள்ளி. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:16 நினைக்கிறேன். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு யாஸ்வாவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். நல்லா கேட்டீங்களா? அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். அந்த பதவியை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, லூசிபர் என்கின்ற ஒரு தளபதிக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இவன் ஒரு மனசுல ஒரு எண்ணம், தேவனை போல தான் நான் இருக்கிறேன், எனக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கு, அப்ப எனக்கு அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்றதுக்கு என்னங்க? இப்ப அந்த 13-14 வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. நல்லா கேளுங்க, நான் தேவனுடைய நட்சத்திரத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். இப்படி ஆராதனை கூடாரத்தின் வலதுபுறம் தேவன் இருக்கிற ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் நான் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆமென். ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எப்படி இருந்தவன் ஒரு சிந்தனையினால, எங்க இவன் மேலே ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, இவன் எல்லாத்தையும் சிந்திக்கிறான். பைபிள் சொல்லுது பார்த்தீங்களா, சிந்தனையினால் வீணராகாதிருங்கள். இதுதான் வேதம். தேவனுடைய முப்படை தளபதிகளில் ஒருவனாகிய லூசிபர் பிசாசாவதற்கும் பாதாளத்தில் தள்ளப்படுவதற்கும் காரணம் அவனுடைய சிந்தை. நம்ம சிந்தை எப்படி இருக்குது? அடக்க முடியல, தெரியுமா நம்முடைய சிந்தனையை? ஏன்? தேவ அறிவு, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லாததினால். லூசிபருக்கு அந்த பயம் இல்லை, அதனால தான் சிந்தனைக்குள்ள போனான். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற பயம் இல்லாமல், என்னால் அதிசயம் செய்ய முடியும், என்னால் அற்புதம் செய்ய முடியும், இல்லாதவைகளை என்னால் உருவாக்க முடியும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்ததினால் அவன் சிந்தனையில் என்ன செஞ்சான்? பாவம் செய்ய ஆரம்பித்து அந்த காரியத்தை நினைச்சான். இங்கே செய்கிறதில்ல பாவம், சிந்திக்கிறது தான் பாவம். நீங்கள் லூசிபர்ட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம் இது தான். பைபிளில் தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. உடனே நம்ம என்ன செய்கிறோம்? தப்பு பண்ணாதான் பாவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பழைய ஏற்பாடு அப்படி தான் சொல்லிச்சு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதே நியாயப்பிரமாணத்தை மெருகூட்டுறார். எப்படி? நினைச்சா பாவம். என்னை பொறுத்தவரை நியாயப்பிரமாணம் தான் ஈஸிங்க, பழைய ஏற்பாடு தான் ஈஸி. புதிய ஏற்பாடு கொஞ்சம் கஷ்டம். என்ன அப்படின்னா, செஞ்சாதான் அங்கே பாவம்,
இங்கே செய்யவே வேண்டாம், சிந்திச்சாலே பாவம். இதை ஏன் இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா, ஏன்னா இவர் தானே அங்கே இருந்து அவனை தள்ளினது. ஏங்க இந்த வானம் பூமியெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் யோசுவா 1வது அதிகாரத்தில் தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் தான் சிருஷ்டித்தார். வானம் உண்டாகட்டும் என்று சொன்னார், பூமி உண்டாகட்டும் என்று சொன்னார், வெட்டாந்தரை உண்டாகட்டும் என்று சொன்னார், தண்ணீர் உண்டாக்கினார், மிருகங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மனிதனை உண்டாக்கினார். உனக்கு அறிவில்லாததுனால சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1வது வசனத்துக்கு எழுதப்படுறதுக்கு முன்னாடியே எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த அறிவு உனக்கு வேணும் முதல்ல. ஆமென். இது 2வது புதுப்பிக்கப்பட்டது. உங்களுக்கு எழுதப்பட்ட இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் புதுப்பிக்கப்பட்ட சம்பவத்தை எழுதப்பட்டிருக்குது. உண்டாக்கப்பட்ட சம்பவம் எல்லாமே முன்னாடியே. அது எப்போ அழிஞ்சது? இந்த லூசிபர் வானத்திலிருந்து தள்ளப்பட்ட போது, அவன் இந்த பூமியில் விழுந்த போது, இங்க ஒழுங்கின்மை வெறுமையுமாய் எல்லாத்தையும் அழிச்சார். அவருக்கு அவ்வளோ பவர். எதனால? சிந்தனையினால. சிந்தனையினால எவ்வளவு அழிவு. அப்போ நாளைக்கு உனக்கு என்ன? உன்னுடைய சிந்தனையினால எவ்வளவு அழிக்க போற தெரியுமா? இந்த நாடு அழிஞ்சது, இந்த உலகம் அழிந்தது. லூசிபருடைய சிந்தனையினால் உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிச்சு, மறுபடியும் கட்டப்பட்டது. அப்போ உன்னுடைய சிந்தனையினால், தீய சிந்தனைகளினால் என்ன நடக்கும்? யோசிக்கிறியா? யோசிக்க மாட்டேன். நான் சிந்திக்க தானே செய்கிறேன். இதில் என்ன இருக்குது? சிந்திக்கிறது அவ்வளோ பெரிய பாவம், அவ்வளோ பெரிய அழிவை கொண்டு வரும். அதனால தான் சொல்கிறார், சிந்தனையினால் வீணராகாத. ஆமென். அப்போ தேவனுடைய வலது கரத்தில் இருந்த லூசிபர் சிந்தனையினால் கீழே தள்ளப்பட்டு இன்னைக்கு தேவனுக்கு விரோதமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த கூட்டத்தில் நீயும் ஒருவன். ஏன்னா நீ பிசாசை தான் நம்பிக்கிட்டு இருக்கிற, தேவனை இல்லை. தேவனை நம்புவதாக இருந்தால் நீ பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உன்னுடைய கிரியைகளை கட்டுப்படுத்த வேண்டும், உன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். செய்ய மாட்ட தெரியுமா? புரியலையா? சிலர் பேசி பேசி கொள்ளுவாங்க, சிலர் பேசாமலேயே கொள்ளுவாங்க. 2 கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி சிலர் சிந்திக்கவே மாட்டான், சிலர் சிந்திச்சு சிந்திச்சு தன்னை அடிச்சிருவான், தன்னுடைய குடும்பத்தை அடிச்சிருவான். ஏன்னா லூசிபருக்கு வந்த கதை அதுதான். அவ்வளோ பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தவன் தள்ளப்பட்டான். நீ என்ன பண்ண போற? உனக்கு என்ன நடக்க போகுது? ஒரு நாள் உனக்கு ஒரு முடிவு உண்டாகும். அந்த முடிவு உன்னை இந்த பூமியில் இல்லாதபடி உன்னை அழித்து விடும். ஜாக்கிரதை. அதனால தான் உன் சிந்தனையை கட்டுப்படுத்துன்றேன். லூசிபர் நல்லவன், அதிகாலையின் மகன், தேவனுடைய பிள்ளை. அவனுக்கே அந்த கதின்னா நீ புறஜாதி, நாய்க்குட்டி சமம். நீங்க நானும் நாய்க்குட்டிக்கு தானே சமம். உனக்கு அந்த பிள்ளைக்கு நடந்ததோட அதிகமாக நடக்கும். ஏன் திருந்த மாட்டேங்கிற? ஏன் மாற மாட்டேங்கிற? காரணம் என்ன? பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் சிக்கி கொண்டிருக்கிற. அல்லேலூயா.